முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவில் ஆயுதங்களை கீழே போட முடியாது, மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்த ஹமாஸ். ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருக்க தயார் என்றும் புதிய யுக்தி. ஆயுதங்களை பயன்படுத்தாமல் பதுக்கி வைக்கும் ஹமாஸின் முடிவிற்கு பாலஸ்தீனியர்கள் வரவேற்பு. அமெரிக்காவும் தங்களது முடிவை ஏற்றுக்கொள்ளும் என ஹமாஸ் தலைவர் நம்பிக்கை. காசா மக்களை இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமே சர்வதேச படைகள் அங்கு குவிக்கப்படுவதன் நோக்கமாக இருக்க வேண்டும். எகிப்தின் திட்டவட்ட அறிவிப்பால் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அதிர்ச்சி. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் வலிமையான ஊடகப் போர். சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா காமேனி எச்சரிக்கை. இந்த போரிலும் ஈரானை வெல்லும் என்றும் நம்பிக்கை. ஆப்பிரிக்க கருப்பர்களை மோசமாக நடத்திய இஸ்ரேல் கடும் பதிலடி கொடுத்த ஆப்பிரிக்க நாடான கானா இஸ்ரேலிய பயணிகளை கழுத்தை பிடித்து நாட்டை விட்டு வெளியேற்றி அதிரடி. இஸ்ரேலை கடுமையாக வெறுக்கும் ஜெர்மனி மக்கள். கருத்து வாக்கெடுப்பில் அம்பலமான உண்மை. நெதன்யாகு நிர்வாகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் ஜெர்மனி ஆட்சியாளர்கள் அதிர்ச்சி. லெபனானில் புற்றுநோயை பரப்பும் இஸ்ரேல். விளைநிலங்களை மலடாக்கும் குண்டுகள் வீச்சு. மரம் வளர்ப்பதில் முன்னோடி என்ற இஸ்ரேலின் தகர்ந்த போலி பிம்பம். உலக நாட்டு மக்களின் மொபைல் போன் தகவல்களை திருடும் இஸ்ரேல். எகிப்து அரசு பரபரப்பு எச்சரிக்கை. இனப்படுகொலை குற்றவாளிகள் உறுதியாக தண்டிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக துணிச்சலுடன் சாட்டையை சுழற்றும் ஸ்பெயின் பிரதமர். காசா மக்களுக்கு வழங்கப்படும் கெட்டுப்போன உணவுகள், பண்டங்களில் புழு நெளியும் காட்சிகளால் பரபரப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தங்களிடம் உள்ள ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க முடியாது, அதே நேரம் அவற்றை தங்கள் பாதுகாப்பில் பயன்படுத்தாமல் வைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவித்திருப்பது இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஹமாஸ் இயக்கம் ஆயுதங்களை ஒப்படைக்காமல் அதே நேரம் அவற்றை பயன்படுத்தாமல் வைத்திருப்பதற்கான ஒரு யோசனையை இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹாலித் மிஷல் முன்வைத்துள்ளார். இது இஸ்ரேலுடன் நீண்டகால அமைதி ஒப்பந்தம் உருவாக்க உதவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை அகற்றுவது என்பது பாலஸ்தீனியர்களின் ஆன்மாவையே அகற்றுவது என அவர் வாதிட்டார். இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்காது என்பதற்கான சர்வதேச உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம், ஆனால் அவற்றை பயன்படுத்தவும் மாட்டோம் என்பது தங்களின் புதிய யோசனை என்றும் அவர் விளக்கினார். இந்த யோசனையை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த உதவிய கத்தார், எகிப்து, துருக்கி மற்றும் பல அரபு இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலிடமிருந்து உத்தரவாதத்தை பெற்று தர வேண்டும் என்றும் அவர் கூறினார். தங்கள் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்படாது என்பதற்கான உத்தரவாதத்தை தாங்கள் வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹமாஸ் இயக்கமும் பாலஸ்தீன மக்களும் அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கு முன்னரும் பலமுறை நீண்டகால சண்டை நிறுத்தத்திற்கான யோசனையை ஹமாஸ் இயக்கம் முன்வைத்துள்ளது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை இஸ்ரேல் மீறியே வந்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து அப்பாவி காசா மக்களை பாதுகாப்பது மட்டுமே சர்வதேச அமைதி படையின் வேலையாக இருக்க வேண்டும் என்ற எகிப்து அமைச்சரின் பேச்சை ஹமாஸ் வரவேற்றுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் முக்கிய அங்கமாக வெளிநாட்டு படைகளை காசாவில் நிலைநிறுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. வெளிநாட்டு படைகளை நிறுத்தும் அமெரிக்காவின் முடிவை ஹமாஸ் உள்ளிட்ட இயக்கங்கள் திட்டவட்டமாக எதிர்த்து வருகின்றன. வெளிநாட்டு படைப்பிரிவிற்கு தங்கள் நாடுகளின் படைகளை அனுப்பி உதவி புரியுமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளார். இதனிடையே இது குறித்து சமீபத்தில் கருத்து தெரிவித்த எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபதர் அப்துல் அக்தி வெளிநாட்டு படைகள் அமைதியை நிலைநாட்ட மட்டுமே நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். அத்துடன் இந்த படைகளை நிறுத்துவதற்கு காசா மக்களின் ஒப்புதல் அவசியம் என்றும் அவர் கூறியிருந்தார். எகிப்து அமைச்சரின் இந்த கருத்தை ஹமாஸ் இயக்கத்தின் வெளிநாட்டு பிரிவு தலைவர் ஹாலித் மிஷல் வரவேற்றுள்ளார். சர்வதேச படைகள் குறித்த எகிப்து அமைச்சரின் கருத்து சரியானது என்றும் இது எகிப்து, அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினார். சர்வதேச படைகளை ஹமாஸ் இயக்கம் ஒருபோதும் அங்கீகரிக்காது என்பதை மீண்டும் வலியுறுத்திய அவர் காசா மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதையும் போராளிகளின் ஆயுதங்களை களைவதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். எல்லைகளில் மோதல்களை தடுப்பதும் சமாதானத்தை நிலைநாட்டுவதுமே சர்வதேச படைகளின் பணியாக இருக்க வேண்டும் என்று ஹாலித் மிஷல் தெரிவித்தார். பாலஸ்தீனின் இறையாண்மையை பாதிக்கும் எத்தகைய செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஹமாஸ் இயக்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இராணுவ போரில் ஈரானை வீழ்த்த முடியாத எதிரிகள் தங்களின் பலமான ஊடகங்கள் மூலம் பிரச்சார போரில் ஈடுபட்டு உளவில் ரீதியாக ஈரானை தோற்கடிக்க முயல்கின்றனர் என்றும் இந்த போரிலும் ஈரான் வெற்றி பெறும் என சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா காமேனி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக உலக வல்லரசுகள் ஈரானின் அடையாளத்தை மாற்ற முயன்றதாக ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி கூறியுள்ளார். ஆனால் இஸ்லாமிய புரட்சி அந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தியது. அதன் பின்னரும் ஈரான் மக்கள் அழுத்தங்களுக்கு எதிராக உறுதியாக நின்றுள்ளனர் என அவர் விளக்கினார். எதிர்ப்பு என்ற கருத்து இப்போது ஈரானை தாண்டி பிராந்தியத்தின் பிற நாடுகளுக்கும் பரவியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய மோதல் வெறும் இராணுவ அச்சுறுத்தல்களை தாண்டி ஊடக மற்றும் பிரச்சார போரின் மையத்தில் ஈரான் இருக்கிறது என அவர் எச்சரித்தார். இராணுவ ரீதியாக ஈரானை தோற்கடிக்க முடியாது என்பதை எதிரிகள் உணர்ந்ததால் ஊடக போராட்டங்களை அதிகரித்துள்ளனர். சில தரப்புகள் புதிய போர் வெடிக்கும் வாய்ப்பு உள்ளதாக மீண்டும் கூறி பயத்தை உருவாக்க முயல்கிறார்கள்.
இந்த முயற்சிகள் தோல்வியடைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் எதிரிகளின் முக்கிய குறிக்கோள் இஸ்லாமிய புரட்சி மரபை அழிப்பதும் இமாம் கோமேனியின் நினைவுகளை குறைப்பதும் தான் என காமெனி கூறினார். இந்த திட்டத்தின் மையமாக அமெரிக்கா உள்ளதாகவும் சில ஐரோப்பிய அரசுகள் மற்றும் அவர்களின் கூலிப்படைகள் அதனை சுற்றி செயல்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிரியின் இலக்குகள் மற்றும் அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மேற்கத்திய ஊடக போர் கடினமானது என்றாலும் அதனை எதிர்ப்பது சாத்தியமே என்றும் இளைஞர்களை வெளிப்புற தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் மதகுருக்கள் மற்றும் கலாச்சார அமைப்புகளுக்கு முக்கிய பொறுப்பு உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். 3 இஸ்ரேலிய பயணிகளை ஆப்பிரிக்க நாடான கானா தரத்தரவணை இழுத்து நாட்டை விட்டே வெளியேற்றியுள்ளது. சில நாட்களுக்கு முன் பென்குரியன் விமான நிலையத்தில் 3 கானா பயணிகளை மிக மோசமாக நடத்திய இஸ்ரேலிய அதிகாரிகள் எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் அவர்களை திரும்ப அனுப்பினர். இச்சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே இஸ்ரேலிய பயணிகள் திரும்ப அனுப்பப்பட்டதாக கானா வெளிநாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தூதுவர் தற்போது கானாவில் இல்லாத நிலையில் தூதரக செயலாளர் அழைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கானா வெளிநாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது. இரு நாடுகளும் தற்போதைய அமைதியற்ற நிலையை அமைதியாக தீர்க்க ஒப்பந்தம் செய்துள்ளன. அரசாங்கம் குடிமக்களின் மரியாதையை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது என்றும் அனைத்து நட்பு நாடுகளும் கானா குடிமக்களை தங்கள் சொந்த குடிமக்களுக்கு அளிக்கும் மரியாதை போலவே நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளது. கானா நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினர்களும் இஸ்ரேல் விமான நிலையத்தில் மோசமாக நடத்தப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு பின்னர் அவர்கள் நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டதாகவும் கானா கூறியுள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜெர்மனி அரசு நடந்து வரும் நிலையில் அந்நாட்டு மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து வாக்கெடுப்பில் பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலை இனப்படுகொலைவாதி என கூறி வெறுப்பது அம்பலமாகியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற சமீபத்திய கருத்து கணிப்பு ஜெர்மன் அரசு இஸ்ரேலுக்கு காட்டும் முழுமையான ஆதரவை பெரும்பாலான மக்கள் ஏற்கவில்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கான முழுமையான ஆதரவை ஜெர்மனி அரசாங்கம் சமீப நாட்களாக கடைபிடித்து வருகிறது. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட குடிமக்களிடம் 2025 ஆகஸ்டில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த நிலைப்பாட்டில் 10% மக்கள் மட்டுமே முழுமையாக உடன்படுவது தெரியவந்துள்ளது. ஜெர்மனியின் வெளிநாட்டுக் கொள்கை சீரான மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று 69% மக்கள் கூறியுள்ளனர். காசாவில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை இனப்படுகொலை நடவடிக்கை என்று 59% பேர் கூறியுள்ளனர். இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என 66% பேர் சொல்லியுள்ளனர். இராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை இடைநிறுத்த வேண்டும் என 51% பேர் எதிர்பார்க்கின்றனர். இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்கக்கூடாது என்றும் இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பெரும்பான்மையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த கணிப்பு ஜெர்மனியின் அரசாங்க நிலைப்பாடுகளுக்கு மாறுபட்ட பொதுமக்கள் கருத்தை வெளிப்படுத்துகிறது. சமீபத்தில் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்ட ஜெர்மனி அதிபர் சட்டவிரோத குடியிருப்புகளை கண்டித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் இஸ்ரேல் எதிர்ப்பு மனநிலை காரணமாகவே இந்த கண்டிப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. மரங்கள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் நாடாக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் இஸ்ரேல் லெபனானில் விவசாய நிலங்களை அழித்து மக்களிடம் புற்றுநோய் பரவும் வகையில் பாஸ்பரஸ் குண்டுகளை வீசியது அம்பலமாகி இஸ்ரேலின் போலி முகத்திரை கிழிந்துள்ளது. 2023 அக்டோபர் முதல் 2024 அக்டோபர் வரை தெற்கு லெபனானில் 195 வெள்ளை பாஸ்பரஸ் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாக ஆய்வாளர் அகமது பைத்தூன் தெரிவித்துள்ளார். மக்கள் வசிக்கும் இடங்களில் இத்தகைய வெடிப்பொருட்களை பயன்படுத்துவது சர்வதேச மனிதாபியமான சட்டத்திற்கு எதிரானது என்றும் மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. இது தீவிரமான தழும்புகள், மூச்சு திணறல் மற்றும் இடம்பெயர்வு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை பாஸ்பரஸால் வீடுகள், நிலங்கள், காடுகள் உள்ளிட்ட பல பகுதிகள் எரிந்து சுமார் 918 ஹெக்டேர் பகுதி சேதமடைந்ததாக லெபனான் விவசாயத்துறை கூறுகின்றது. இதனால் 90%க்கும் மேற்பட்ட கால்நடை வளர்ப்போர் தங்கள் நிலங்களுக்கு செல்ல முடியாமல் இருந்துள்ளனர். பாஸ்பரஸ் மண்ணில் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தாது. தாவரங்களும் அதை உறிஞ்சி பயன்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் வெடிப்புகளால் உருவாகும் பெரும் உலோக கலப்பு பேரியம், சிங்க், காப்பர், கேட்மியம், ஆர்சனிக், குரோமியம், ஜீசம் போன்றவை மண் மற்றும் நிலத்தடி நீரில் சேர்ந்து தாவரங்களில் புகுந்து உணவுச் சங்கிலியை பாதிக்கக்கூடும். இவை புற்றுநோய் ஆபத்தையும் அதிகரிக்கக்கூடியவை. 1990 முதல் லெபனானில் புற்றுநோய் 162% அதிகரித்திருப்பதும் கவலைக்குரியது. தெற்கு லெபனானில் தொடரும் இஸ்ரேல் ராணுவ செயல்பாடுகள், ஆய்வுகள் மெதுவாக நடப்பதற்கு காரணமாகும். பல இடங்களுக்கு செல்ல முடியாததால் ஆய்வாளர்கள் ராணுவம் மற்றும் விவசாயிகளின் உதவியுடன் தூரத்திலிருந்து தரவுகளை சேகரிக்கின்றனர். எண்ணற்ற ஆலிவ் மரங்கள் சேதமடைந்து இந்த ஆண்டு ஆலிவ் விளைச்சல் கடந்த ஆண்டை விட 20% மட்டுமே இருந்தது. மக்கள் தெற்கு லெபனான் பொருட்களை வாங்க தயங்குவதும் விவசாயத்தை பாதித்துள்ளது. மண் மீட்பு, காடு பாதுகாப்பு போன்ற திட்டங்கள் தொடங்கப்பட்டாலும் தொடர்ந்து நடைபெறும் குண்டுவீழ்ச்சிகள் காரணமாக அவை முழுமையாக செயல்பட முடியவில்லை. இருப்பினும் ஆய்வாளர்கள் புதிய நிதியுதவியுடன் வரும் ஆண்டின் ஆரம்பத்தில் மேலும் விரிவான மண் பரிசோதனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளனர். உலகின் 150 நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்களின் மொபைல் போன் தகவல்களை இஸ்ரேல் ஹேக்கர்கள் திருடுவதாக எகிப்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
எகிப்தின் தேசிய தொலைத்தொடர்பு கட்டுப்பாடு ஆணையம் NTRA எகிப்து உட்பட உலகின் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஸ்மார்ட் போன் பயனர்களை குறிவைத்து நடைபெறும் மேம்பட்ட ஹேக்கிங் முயற்சிகள் குறித்து அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாக்குதல்கள் முன்பு அறியப்படாத பாதுகாப்பு குறைபாடுகளை பயன்படுத்தி நம்பகமான நிறுவனங்களிடமிருந்து வந்தது போல் தோன்றும் தீங்கிழைக்கும் இணைப்புகள் மற்றும் செய்திகள் மூலம் பரவுகின்றன என்று NTRAவின் தேசிய கணினி அவசர தயார் குழு கூறியுள்ளது. பயனர்கள் தங்கள் கைபேசி பாதுகாப்பை மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அது அறிவுறுத்துகின்றது. குறிப்பாக சாதனங்களும் பயன்பாடுகளும் முறையாக புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு அப்டேட்டும் ஹேக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய பலவீனங்களை சரி செய்யும். ஆகவே தானியங்கி அப்டேட் வசதியை இயக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் ஐபோன்களில் உள்ள லாக்டவுன் மோட் மற்றும் ஆண்ட்ராய்டில் உள்ள மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்துவது முக்கியம். இவை ஸ்பைவர் தாக்குதல்களை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு வழங்கும். தெரியாத அல்லது சந்தேகத்திற்குரிய மூலங்களிலிருந்து வரும் இணைப்புகள், செய்திகள், கோப்புகள் போன்றவற்றை திறக்கும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. பிரபல நிறுவனங்களிடமிருந்து வந்தது போல் தோன்றும் செய்திகள் கூட மோசடியாக இருக்கலாம் என்று அந்த அறிக்கையில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள பயனர்களுக்கு இஸ்ரேலிய நிறுவனம் இன்டெலெக்ஸாவின் மேம்பட்ட ஸ்பைவர் அச்சுறுத்தல் குறித்து அறிவிப்பு வழங்கியதைத் தொடர்ந்து வெளியிடப்பட்டது. இவ்வாறு பெறப்படும் தகவல்களை இஸ்ரேல் தவறான வழிகளில் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே உள்ளன. இனப்படுகொலையை நிகழ்த்தி வரும் இஸ்ரேல் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஸ்பெயின் பிரதமர் அறைகூவல் விடுத்துள்ளார். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸுடன் மட்ரிட் நகரில் மேற்கொண்ட சந்திப்பில் காசாவில் ஏற்பட்ட இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். உண்மையான அமைதி நீதி சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டை பாலஸ்தீன மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்த வருடமாக சான்சஸ் குறிப்பிட்டார். காசாவில் உள்ள அனைத்து வீடுகளும் வாழ வசதியற்ற நிலையில் உள்ளன. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடு தீர்விற்கான ஸ்பெயின் நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தினார். 1967ற்கு முந்தைய எல்லைகளில் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட சுயாட்சி பாலஸ்தீன் நாட்டை உருவாக்குவதை அவர் உறுதிப்படுத்தினார். பாலஸ்தீன் நாட்டை அங்கீகரித்ததற்கும் இரு நாடு தீர்வை நடைமுறைப்படுத்தும் சர்வதேச கூட்டணி அமைப்பில் பங்கெடுத்ததற்கும் ஸ்பெயின் நாட்டிற்கு அப்பாஸ் நன்றியை தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலையை கண்டிக்கும் முன்னணி நாடுகளில் ஒன்றாக ஸ்பெயின் திகழ்கிறது. அமைதி உடன்படிக்கையின் போதும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை ஸ்பெயின் வன்மையாக கண்டித்துள்ளது. சட்டத்தின் முன் இஸ்ரேல் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தற்போது ஸ்பெயின் கோரிக்கை வைத்துள்ளது. காசாவின் அப்பாவி மக்களுக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொருட்களில் புழுக்கள் நெளியும் காட்சிகள் மனதை உலுக்கியுள்ளன. காசாவுக்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உணவுப் பொருட்களின் தரம் குறித்து பெரிய சர்ச்சையை உண்டாக்கும் வகையில் ஒரு வீடியோ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு சாக்லேட் பாரில் புழுக்கள் இருப்பதாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது காசா மக்களிடையே பகிரப்படும் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போனவை, பூச்சிகள் நிறைந்தவை அல்லது காலாவதியானவை என்ற அச்சத்தை மேலும் அதிகரித்துள்ளது. 2024 முதல் 2025 காலகட்டத்தில் பதிவான பல வீடியோக்கள் காசா குடும்பங்கள் பூஞ்சை புழுக்கள் அல்லது மாசுபாடு காணப்படும் மாவு மூட்டைகள், பாக்கெட் உணவுகள் மற்றும் பிற ரேஷன் பொருட்களை பெற்றதாக காட்டுகின்றன. உதவி பணியாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் எடுத்த படங்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஐநா அமைப்புகள் மற்றும் மனிதாபிமான முகவர்கள் இது தனிப்பட்ட நிகழ்வல்ல என்றும் அமைப்பு சார்ந்த நெருக்கடியை காட்டுகிறது என்றும் கூறுகின்றனர். எல்லை கட்டுப்பாடுகள், நீண்ட தாமதங்கள், சேதமடைந்த ஏர்ட்ராப்கள், கையிருப்பு கிடங்குகளில் நீண்ட நேரம் இருக்கும் பொருட்கள் ஆகியவை உணவுப் பொருட்கள் கெடுவதற்கான ஆபத்தை அதிகரிக்கின்றன. யூனிசெஃப் போன்ற அமைப்புகள் குழந்தைகளின் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு நீடிப்பதாகவும் உணவு அணுகல் மற்றும் தரம் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருப்பதாகவும் எச்சரிக்கின்றது. நிவாரணப் பொருட்களில் பாதிக்கும் குறைவாகவே இஸ்ரேல் அனுமதித்து வருகிறது. அதையும் காலதாமதமாக்கி அனுமதிப்பதால் பொருட்கள் கெட்டுப்போன பின்னரே மக்களிடம் கிடைக்கின்றன. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவில் ஆயுதங்களை கீழே போட முடியாது, மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்த ஹமாஸ். ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருக்க தயார் என்றும் புதிய யுக்தி. ஆயுதங்களை பயன்படுத்தாமல் பதுக்கி வைக்கும் ஹமாஸின் முடிவிற்கு பாலஸ்தீனியர்கள் வரவேற்பு. அமெரிக்காவும் தங்களது முடிவை ஏற்றுக்கொள்ளும் என ஹமாஸ் தலைவர் நம்பிக்கை. காசா மக்களை இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமே சர்வதேச படைகள் அங்கு குவிக்கப்படுவதன் நோக்கமாக இருக்க வேண்டும். எகிப்தின் திட்டவட்ட அறிவிப்பால் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அதிர்ச்சி. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் வலிமையான ஊடகப் போர். சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா காமேனி எச்சரிக்கை. இந்த போரிலும் ஈரானை வெல்லும் என்றும் நம்பிக்கை. ஆப்பிரிக்க கருப்பர்களை மோசமாக நடத்திய இஸ்ரேல் கடும் பதிலடி கொடுத்த ஆப்பிரிக்க நாடான கானா இஸ்ரேலிய பயணிகளை கழுத்தை பிடித்து நாட்டை விட்டு வெளியேற்றி அதிரடி. இஸ்ரேலை கடுமையாக வெறுக்கும் ஜெர்மனி மக்கள். கருத்து வாக்கெடுப்பில் அம்பலமான உண்மை. நெதன்யாகு நிர்வாகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் ஜெர்மனி ஆட்சியாளர்கள் அதிர்ச்சி. லெபனானில் புற்றுநோயை பரப்பும் இஸ்ரேல். விளைநிலங்களை மலடாக்கும் குண்டுகள் வீச்சு. மரம் வளர்ப்பதில் முன்னோடி என்ற இஸ்ரேலின் தகர்ந்த போலி பிம்பம். உலக நாட்டு மக்களின் மொபைல் போன் தகவல்களை திருடும் இஸ்ரேல். எகிப்து அரசு பரபரப்பு எச்சரிக்கை.
இனப்படுகொலை குற்றவாளிகள் உறுதியாக தண்டிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக துணிச்சலுடன் சாட்டையை சுழற்றும் ஸ்பெயின் பிரதமர். காசா மக்களுக்கு வழங்கப்படும் கெட்டுப்போன உணவுகள், பண்டங்களில் புழு நெளியும் காட்சிகளால் பரபரப்பு.